எஸ், குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம். இன்னைக்கு விசிட் விசா டு ஆஸ்திரேலியா, அதை ஒரு ஃபேமிலிக்கு இந்த ஒரு சாப்டர். இதில் சிங்கிளாக போகிறவங்களுக்கு இல்லை, அதாவது ஃபேமிலி விசா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அல்லனா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்கும், அப்படி ஒரு ப்ரோக்ராம். இது வேலைக்காக போகிறது அல்ல. ஏன்னா எல்லாருமே நீங்கள் எனக்கு ஒரு விசா வேணும், அது ஒரு பெர்மிட்டாக இருக்கணும், அங்கே போய் வேலை செய்யணும், சம்பாதிச்சு காசு அனுப்பணும் அங்கிற மெத்தட் இல்லை இது. ஆஸ்திரேலியாவுக்கு எப்படியாவது நாங்கள் போய் சேர்ந்துட்டா போதும், அங்கே போய் நாங்கள் பார்த்துக்குவோம். எங்களுக்கு விசிட்டில் அங்கே லீகலாக இறங்கணும். அதுக்கப்புறம் அங்கே லாயரை பிடிச்சி அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, அங்கே ஒரு ஸ்பான்சரை போட்டு நிலமும் பண்ணி எடுத்து லீகலாக ஸ்டே பண்ணுவாங்க. அதுக்காக பெரிய அமௌண்ட் செலவு பண்ணுவாங்க. அதனால் இது உங்களுக்கு சூட்டபிள் ஆகாது. ஃபேமிலியாக யாருக்கா போகணும் இல்லையா, அப்படிங்கிறவங்களுக்கு இந்த விசா தெரியும் உங்களுக்கு. ஆஸ்திரேலியா ஒரு டீசெண்டான கண்ட்ரி, ரொம்ப அமைதியான கண்ட்ரி, எந்த சண்டை சச்சரம் கிடையாது, கரெக்டாக. அதனால் அங்கே போனவங்க யாரும் வேறு நாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. அங்கே நல்ல சேலரி இருக்குது. சாதாரண ஒரு லேபருக்கு 2 லட்ச ரூபா மேலே இருக்கும். படித்தவங்க அதுக்கு தகுந்த மேலே இருக்கும் 4 லட்ச ரூபா, அதுக்கு மேலே இருக்குது சேலரி. அது மெதுவாக அவங்க டெவலப் ஆகிடுவாங்க. ஆஸ்திரேலியா போனவங்க யாரும் மறுபடியும் நான் யூஎஸ்ஏ போகிறோம், யூகே போகிறோம் போக மாட்டாங்க. அந்த நாடு அப்படி இருக்கும். அதனால் அங்கே போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டம், விசாவே கிடைக்காது, ரைட்டா. விசிட் விசாவில் சிலவங்க போனால் கூட ஏர்போர்ட்டில் டிப்போர்ட் ஆகி வெளியே வர்றாங்க, செலவு பண்ணுற பணமும் போச்சு. அப்படி நீங்கள் நியூஸ் பேப்பரில் பார்ப்பீங்க. ஓகே, ஸோ நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். ஆஸ்திரேலியா போகிறதுக்கு ஃபேமிலியாக, அது ஒரிஜினல் கப்பலாக இருக்கணும், மேரேஜ் சர்டிஃபிகேட் எல்லாமே ஒரிஜினலாக இருக்கணும். அவங்களுக்கு விசிட் விசா அப்ளை பண்ணி நம்ம அங்கே இறக்கி விட்டுறலாம். அவங்க வெளியே அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே வேலை தேடுவாங்க, அதனால் லீகலாக போய் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அப்படி செட்டில் ஆகிடுவாங்க. அதுக்கு ஃபேமிலியாகவும் இருக்கணும், ப்ளஸ் அவங்களுக்கு குழந்தைகளாக இருந்தால் கூட அவங்க இதில் அப்ளை பண்ணலாம். தனிப்பட்ட நபர்களுக்கு இது கிடையாது. ஸோ அதில் உங்களுக்கு சூட்டபிளான பாருங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இல்லைன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க பிள்ளைங்க 18 வயசு கீழே உள்ளவங்க 2 பேர் 3 பேர், நோ ப்ராப்ளம். ஓகே, டாக்குமெண்ட் காட்டும்போது பேங்க் பேலன்ஸ் நல்லா காட்டணும். இது 20 டே ப்ராசஸ் தான். இப்போ நம்ம கொடுத்தோம் ஒரு 15-20 நாளில் பாஸ்போர்ட் வெளியே வந்துடும். அப்போது உங்கள்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்கி நம்ம ஃபைல் ரெடி பண்ணி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட், அதான் செட்டிங்னு நம்ம சொல்லுவோம், போட்டு கொடுக்குறோம். அப்போ இனிஷியலாக 1 லேக் வாங்குகிறோம், அதாவது ஒரு ஃபேமிலிக்கு மட்டும். அது எத்தனை பேராக இருந்தாலும் சரி, அதை வாங்கிட்டு சப்மிட் பண்ணுறோம், விசா கிடச்சிரும். ஏன்னா மற்ற என்ன டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட இருக்கோ அதை மட்டும் கொடுத்தா போதும், மீதியெல்லாம் ரெடி பண்ணுவாங்க. பண்ணி சப்மிஷனுக்கு உங்களை தான் அனுப்புவோம் சென்னையில். ஓகே, பண்ணி முடிச்சாச்சுன்னா 15-20 ரிலீஸ் ஆகி வந்துடணும்னு நம்புகிறோம். ஒருவேளை வரலை அப்படின்னா 30,000 அந்த ஒரிஜினல் எக்ஸ்பென்சஸ் எம்பாசிபிள் போது, மீதி 70,000 ரீஃபண்ட் வந்துடும். இல்லைன்னா விசாரித்து வந்துச்சு அப்படின்னா பேலன்ஸ் பேமெண்ட் பண்ணணும். அது ஒரு ஜோடிக்கு, அதாவது ஃபேமிலிக்கு 15 ரூபா அப்படி கணக்கு இருக்குது. ப்ளஸ் டிக்கெட் எடுத்துக்குவாங்க, அது அடுத்த செலவு. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 7 ரூபா சம்திங் ஏதோ வரும். இது உங்களுக்கு அதிகமாக கூட தெரியலாம் இதை பார்க்குறவங்களுக்கு. அப்படி தான் இருக்குது. எத்தனை லட்சம் ஆனாலும் பரவாயில்ல, நாங்கள் அங்கே சேரணும்னு இருக்கிறவங்களுக்கு இது சூட்டபிள் ஆகும். ஓகே, ஃபேமிலியாக இப்படி யாராக இருந்தீங்கன்னா எங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுங்கள். நான் உங்களுடைய பேக்ரவுண்ட் ப்ரொஃபைல்லாம் பார்க்குறேன். அது ஓகே ஆச்சுன்னா அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா நம்ம சிலவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வைப்பாங்க. அப்போ எங்ககிட்ட வர வேக்கன்சியில் லேடிஸும் ஜென்ஸும் ஒர்க் பெர்மிட்டில் வேலை செய்கிற மாதிரி கூட வரும். அப்போ அவங்க அங்கே அப்படி போய் சேர்ந்து போய்க்கலாம். அங்கே இறங்கின பிறகு ஒன்றாவும் தங்கலாம், தனித்தனியாக தங்கிக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கலாம். ஒரு 6 மாதம் கழிச்சு டிஆர்சி கார்டு வந்த பிறகு மெதுவாக வேறு இடத்துல மூவ் ஆகி போவாங்க. ஓகே, இப்போ இது ஒன்லி ஆஸ்திரேலியா பற்றி நான் பேசுகிறேன். யாருக்காவது ஆஸ்திரேலியாவுக்கு தான் போகணும், எனக்கு அங்கே சொந்தக்காரங்க இருக்காங்க, இல்லை அங்கே எல்லாமே எனக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுட்டாங்க, நாங்கள் போனால் போதும் அப்படிங்கிறவங்களுக்கு. ஓகே, எல்லாருமே வழக்கமாக விசிட் விசா, நான் இதுக்கு இவ்வளோ லட்சம் கொடுத்து போகணும், நான் விசிட் விசா விஎஃப்ஸில் அப்ளை பண்ணுறேன், கிடச்சிட்டா போயிடும். பை லக்கில் கிடைக்கலாம், எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. எம்பாசி ஒரு சும்மா பேருக்கு தான் விஎஃப்எஸ். 100 பேர் சப்மிட் பண்ணால் அதில் 2 பேருக்கு தான் விசாவே கிடைக்கும். மீதி அவங்க ரீஃபண்ட் பண்ணுறதும் இல்லை. அதனால் மக்கள் சரி பார்ப்போம், செலவு பண்ணி பார்ப்போம், வந்தால் வரட்டும், வரலன்னா அப்படி இருப்பாங்க. பட் இது செட்டிங்கில் பண்ணி கொடுக்குறது, அதனால் கொஞ்சம் ரேட்டுக்கு கூட இருக்கும். பட்ஜெட்டை பற்றி பார்க்காதவங்க இதில் அப்ளை பண்ணலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இது யாருக்காக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபேமிலி விசா டு ஆஸ்திரேலியா. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வேறு ஏதாவது நல்ல வேலை இருந்தால் நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்.